தையிட்டி விடயம் தொடர்பிலும் புராதன சின்னங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். புராதன பகுதிகள் என அடையாளப்படுத்தப்படும் பகுதிகளில் எவ்வாறு அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதன்போது அவர் கருத்து தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்பிருந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு செயற்பட்டனரோ அதுபோன்றே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் செயற்படுகின்றார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தமது கருத்தை இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையினுடைய புத்த சாசன சமய கலாச்சார அமைச்சர் கலாநிதி கினிதும சுனில் செனவி அவர்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடுக்கனாரி மலை என்பது அது பௌத்த சின்னம் என்றும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அது தொடர்பான ஒரு அரச அறிவித்தல் கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று தாங்கள் வெளியிட இருப்பதாகவும் ஆகவே அங்கு இருந்த அந்த பௌத்த சின்னங்கள் தொடர்பான எழுத்துக்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆகவே அந்த இடமும் அதை சுற்றிய இடங்களும் பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அது தொடர்பாக நாங்கள் ஒரு அரச அறிவித்தல் ஒன்றை கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை வெளியிட இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே வடுக்கனாரி மலை பிரச்சனை என்பது அங்கு வவுனியாவில் அது நீண்ட நாட்களாக அது ஒரு நீதிமன்ற பிரச்சனையாக தொடர்ந்து இருந்து வருகின்றது. வடுக்கனாரி மலையில் அங்கு ஒரு சிவலிங்கம் நீண்ட காலங்களுக்கு முன்பாக அது சைவ மக்கள் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அது தொடர்ந்து ஒரு வழிபாட்டுக்குரிய இடமாகவும் தொடர்ந்து இருந்து வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் இப்பொழுது என்பிபி அரசாங்கத்தினுடைய இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கத்தினர் அதுவும் இப்பொழுது அது அங்கு சைவ மக்கள் அல்லது இந்த மக்கள் அந்த இடத்துக்கு போய் வழிபட முடியாத வகையில் அதனை ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்துவதனூடாக சைவ மக்கள் அங்கு சென்று வழிபாடுகளை நடாத்துவதற்கான தடை விதிப்பதுதான் அவர்களது நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே அது முதலில் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஒரு விடயத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சருக்கு நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என்னவென்றால், இலங்கைக்கு பௌத்தம் வந்தது 3ஆம் நூற்றாண்டில் தான் இலங்கைக்கு பௌத்தம் என்பது வந்தது. இலங்கையில் தேவநம்பியதீசன் அரசனாக இருந்த காலத்தில், இந்தியாவில் அசோக சக்கரவர்த்தி இருந்த காலத்தில் அசோகனுடைய மகள் சங்கமித்திரை ஊடாக இலங்கைக்கு பௌத்தம் கொண்டு வரப்பட்டது என்பது வரலாறு. இந்த அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது அங்கு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த எழுத்து வடிவங்கள் அங்கு இருப்பதாக இவர் கூறுகின்றார். அது இருக்கலாம். ஆனால் தேவநம்பியதீசன் அரசனாக இருந்த காலத்தில் பௌத்தம் இலங்கைக்கு வந்த காலத்தில் இலங்கையில் சைவ சமயம் தலை தோங்கி இருந்தது என்பது மாத்திரமல்லாமல் அந்த சைவ சமயம் தலை தோங்கி இருந்தது என்பது மாத்திரமில்லாமல் நீங்கள் அப்பொழுது இருந்த தேவநம்பியதீசனுடைய தந்தையினுடைய பெயர் கூட மூத்த சிவன் என்று தான் இருந்தது. ஆகவே பெயரில் இருந்து கூட நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த காலகட்டத்தில் இங்கு என்ன மொழி இருந்தது, என்ன சமயம் இருந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பௌத்தம் இலங்கைக்கு வந்ததுக்கு பிற்பாடு தேவநம்பியதீசன் பௌத்தனாக மாறியதற்கு பிற்பாடு என்றளவில் மக்களும் பௌத்தர்களாக ஓரளவுக்கு மாற்றப்பட்டார்கள். சைவமும் தொடர்ந்திருந்தாலும் கூட பௌத்த சமயத்துக்கு மக்கள் மாற்றப்பட்டார்கள். ஆகவே 3ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இலங்கையில் இருந்தது என்பது தமிழ் பௌத்தம்தான் இங்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் சிங்களம் என்ற ஒரு மொழியோ சிங்களம் பேசுகின்ற ஒரு இனமோ இந்த நாட்டில் இருக்கவில்லை என்பது வரலாறு. இந்த நாட்டுக்கு எப்பொழுது சிங்கள பாஷை என்பது வருகிறது என்று சொன்னால் அது ஏறத்தாழ கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டுகளில் படிப்படியாக இந்த பௌத்தம் என்பது ஆரம்பத்தில் பாலி மொழியில் தான் எல்லாம் இருந்தது. ஆகவே பிற்பாடு அந்த பாலி மொழி, தமிழ் மொழி, சமஸ்கிருத மொழி இதுகள் எல்லாம் இணைந்து படிப்படியாக சிங்களம் என்பது 4ஆம் நூற்றாண்டுக்கு கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு அது உருவாகி 8ஆம் நூற்றாண்டு வரையில்
அந்த சிங்கள மொழி என்பது வளர்ச்சி அடைவதற்கு ஏற்கனவே ஒரு 400-500 வருஷ காலம் எடுத்தது. கண்டிய அரசாண்ட ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் கூட தனது கையெழுத்துக்களை தமிழில் வைத்தார் என்பதும், அவர்களுடைய காலத்தில் நீதிமன்ற மொழி என்பது கூட தமிழில் இருந்தது என்பதும், சில பிரதேசங்களில் பேச்சு வழக்கில் சிங்களம் இருந்த பொழுதும் கூட நீதிமன்ற மொழியாக தமிழ்தான் ஸ்ரீ விக்ரமசிங்க ராஜசிங்கன் காலத்தில், கோட்டை ராஜதானி காலத்தில் அங்கு கூட தமிழ் மொழி தான் நீதிமன்ற மொழியாக இருந்தது என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. ஆகவே அப்படி இருக்கத்தக்கதாக புராதன சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு அரசனுடைய கடமை. ஆனால் புராதன சின்னங்களை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் புதிய புதிய புத்த கோயில்களை நிறுவுவதோ, அங்கு புத்தர் சிலைகளை கொண்டு வருவதோ, அதை ஒரு பௌத்த பிரதேசமாக மாற்றுவதோ, தமிழ் மக்கள் அங்கிருந்து விரட்டுவதோ சரியான ஒரு செயற்பாடாக அமைய மாட்டாது. இலங்கையினுடைய கலாச்சார அமைச்சராக இருக்கக்கூடிய, புத்த சாசன சமய கலாச்சார அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் செனவி உண்மையாகவே இலங்கையினுடைய இந்த ஆர்க்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அது எவ்வாறு அந்த கலாச்சார அமைச்சங்கள் வரக்கூடிய இந்த ஆர்க்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது புராதன சின்னங்களை பாதுகாப்பது, அகழ்வாராய்ச்சி போன்ற விஷயங்களை அது எவ்வளவு தூரம் பௌத்தமயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இங்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த பௌத்தமயமாக்கப்பட்டதனுடைய ஒரு வெளிப்பாடாகவும், இரண்டாவதாக தங்களுக்கு சாதகமான முறையில் வரலாறு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்ன அவர்களுடைய தீராத அந்த விருப்பம், உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு புராதன சின்னங்கள் இவை என்ன, எப்படி வந்தது, இதனுடைய காலகட்டம் என்ன, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் யார், இந்த காலகட்டத்தில் இருந்த மதங்கள் என்ன போன்ற அது உண்மையிலேயே வரலாறு என்பது ஒரு நடுநிலை நின்று மக்களுக்கு சொல்லப்பட வேண்டியது. அது ஒரு நாட்டினுடைய கௌரவத்தை மேம்படுத்தக்கூடியது. ஒரு நாட்டினுடைய நாட்டினுடைய வரலாறு, இலங்கையினுடைய வரலாறு என்பது 2500-3000 வருஷங்களுக்கு முந்தின ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால், அந்த வரலாறு இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு கடத்தப்பட வேண்டும், எதிர்வரக்கூடிய சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால், வரலாறுகள் திரிவுபடுத்தப்படுகிறது, வரலாறுகள் பொய்யாக்கப்படுகிறது, தங்களுக்கு சாதகமான முறையில் வரலாறுகள் உருவாக்கப்படுகிறது. அதற்கேற்ற வகையில் இப்போ வடக்கு கிழக்கில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் 1000 புத்த கோயில்களை கட்டுவது என்பது கூட ஏன் அதனை செய்கிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு பௌத்த பிரதேசம் என்ற ஒரு மாயையை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அண்மைய காலத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் குச்சவெளி பிரதேசத்தில் அங்கு குச்சவெளி பிரதேச சபையில் ஒரு சிங்கள பிரதிநிதி கூட இல்லாத ஒரு சபையில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று இருக்கத்தக்கது அங்கு இருக்கக்கூடியது முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அங்கு ஏறத்தாழ 28 புத்த கோயில்கள் ஒரு பிரதேச சபை ஏரியாவுக்குள் கட்டப்படுகிறது. ஏன் கட்டப்படுகிறது என்று சொன்னால், அது ஒரு பௌத்த இடமாக மாற்றப்பட வேண்டும், அங்கு உள்ள காணிகள் பொடுங்கி எடுக்கப்பட வேண்டும், அங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட வேண்டும். ஆகவே இது ஒரு பௌத்த நிலம் என்று காட்டப்பட வேண்டும். அதற்குத்தான் அவ்வளவு பெருந்தொகை புத்த கோயில்கள் என்பது அங்கு கட்டப்படுகிறது. உங்களுக்கு குருந்தூர் மலை எடுத்தால் என்ன, வடுக்கனாரி மலை எடுத்தால் என்ன, அல்லது யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எடுத்தால் என்ன என்று சொன்னால், இவர்கள் சகல இடங்களையும் பௌத்தர்களுடைய பிரதேசம். அது உண்மை என்னவென்று சொன்னால், முக்கியமாக இந்த நாட்டுக்கு பௌத்தம் வந்த பொழுது இங்கு இருந்தவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாக சைவ மக்களாக இருந்தார்கள் என்பதும், அந்த தமிழ் பேசக்கூடிய சைவ மக்களில் ஒரு பகுதியினர் பௌத்தர்களாக மாற்றப்பட்டார்கள் என்பதும், அவர்கள் தமிழ் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே முதலாவதாக இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவ்வாறான வடுக்கனாரி மேலேயோ குருந்தூர் மேலேயோ அல்லது ஏனைய பிரதேசங்களில் அது ஒரு புராதன இடங்கள், புராதன சின்னங்கள் உள்ள இடங்கள் என்று கருதுவார்களாக இருந்தால், அது தமிழ் சிங்கள அகழ்வாராய்ச்சியாளர்கள், அது வேணும் என்று சொன்னால் யுனெஸ்கோவினுடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு, யுனெஸ்கோ என்பது சர்வதேச ரீதியாக இவ்வாறான விஷயங்களை கையாள்வதற்காக ஐநா சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இலங்கையினுடைய அந்த கலாச்சார முக்கோண திட்டங்கள் எல்லாம் யுனெஸ்கோவுக்கு உட்பட்ட பிரதேசங்களாகத்தான் இருக்கிறது.
ஆகவே யுனெஸ்கோவினுடைய உதவியுடன் தமிழ் அகழ்வாராய்ச்சியாளர்கள் சிங்கள அகழ்வாராய்ச்சியாளர்கள் எல்லோரையும் இணைத்து வடக்கு கிழக்கில் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலவரங்கள் எடுக்கப்பட வேண்டுமே தவிர இரவோடு இரவாக புத்த கோயில்களை கட்டுவது, இரவோடு இரவாக புத்தர் சிலைகளை கொண்டு வந்து வைப்பது, அதற்கு பிறகு இவை எங்களது பிரதேசம் என்று உரிமை கொண்டாடுவது, அங்கு சிங்கள மக்களை குடியேற்றுவது, இவை அனைத்தும் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டு வந்ததில் எந்த மாற்றமும் இல்லாமல் என்பிபி அரசாங்கமும் அதனையே தான் செய்கின்றது. இவர்களுக்குள் எந்த மாற்றங்கள், இவர்கள் முற்போக்குவாதிகளா இடதுசாரிகளா இல்லை இவர்கள் இன மதம் பார்க்காத ஆட்களா என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் முழுக்க இதற்கு முன்னர் இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ ஐக்கிய தேசிய கட்சியோ பொதுஜன பெரமுனவோ எவ்வாறு நடந்தார்களோ அதே பாணியை பின்பற்றித்தான் அனுரகுமார திசாநாயக்காவும் சரி இந்த ஆட்சியினரும் சரி அதே விடயத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே இது மிக மோசமான வரலாற்றை திரிவுபடுத்துகிற இருக்கக்கூடிய உண்மையான வரலாற்றை மக்களுக்கு சொல்லாமல் இது ஒரு ஒட்டுமொத்தமாக இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று சொன்ன ஒரு கற்பனாவாதத்துக்குள் சிங்கள மக்களையே மூழ்கடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது தென்படுகிறது. இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் மாத்திரமில்லை. இந்த விடயங்களை அரசாங்கம் உடனடியாக நிறுத்தி வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நீங்கள் அகழ்வாராய்ச்சி செய்வதாக இருந்தால் அல்லது புராதன சின்னங்கள் என்று சொல்லி சில இடங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் இருந்தால் முக்கியமாக அதற்கான ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது தமிழ் சிங்கள யுனெஸ்கோ உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக அது இருக்க வேண்டும். அவ்வாறு வருகிற பொழுது அது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இது எத்தனையாம் நூற்றாண்டை சேர்ந்தது, இதில் என்ன இருக்கிறது, இங்கு யார் இருந்தார்கள், ஒரு வெளிப்படை தன்மை என்பது தேவை. இரவோடு இரவாக புத்தர் சிலைகளை வைக்க சொல்லி புத்தரும் சொல்லவில்லை அல்லது இப்போ எனக்கு யாரும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் இலங்கையில் மாத்திரம்தான் அவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்கிறது. உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை நகரத்தில் அண்மையில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உங்களுக்கு என்ன காங்கேசந்துர தையிட்டு விகாரையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே அவ்வாறு அரசாங்கம் ஏன் இதனை ஊக்குவிக்கிறது? அரசாங்கம் இதுகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நீங்கள் அரசுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவோம், நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், நாங்கள் ஒன்றுபட்ட வாழ வேண்டும் என்று கூறக்கூடிய நீங்கள் தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பௌத்த சின்னங்கள் இருக்கலாம். அவற்றை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் பார்ப்பீர்களா? இல்லது அது பௌத்த இடங்கள் உங்களுக்கு சொந்தம்? முதலாவதாக நான் சொல்கிறேன், இந்த ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இலங்கையில் இருக்கக்கூடிய ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பௌத்த பிக்குகள் என்பவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். இது பௌத்தம். அவர்கள் யோசிக்கிறார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த புராதன சின்னங்களோ அல்லது ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இது எல்லாமே சிங்கள பௌத்தத்திற்கு சொந்தமானது என்று சொன்ன ஒரு விதமான ஒரு 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 அரகன்தனமான ஒரு 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 அப்படியான ஒரு தன்மையை அவர்கள் வைத்திருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது தங்களுடைய சிங்கள பௌத்தம் என்ற ஒரு விதமான ஒரு இதை உருவாக்க பார்க்கிறார்கள். அது உண்மை அப்படி அல்ல. ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இவ்வாறான தவறுகளை தொடர்ந்து செய்வதை நிறுத்தி அவர்கள் முக்கியமாக இதனை தொடர்ந்து செய்வதாக இருந்தால் நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக EPRL, டெலோ, புலோட், ஏனைய சமத்துவ கட்சி, ஜனநாயக போராளிகள் உள்ளடக்கிய இந்த கட்சிகள் சார்பாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி கூற விரும்புவது என்னவென்றால், முக்கியமாக தமிழ் ஆர்கியோலஜிக்கல் விடயங்களை கையாளக்கூடிய தமிழர்கள், சிங்களவர்கள், யுனெஸ்கோ உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவை நிறுவி அதன் பிரகாரம் நீங்கள் இந்த விடயங்களை ஆய்வு செய்து அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அந்த புராதன சின்னங்களை பாதுகாப்பதற்கான பொறிமுறைகளை ஏற்படுத்துங்கள். அதனை விடுத்து சுற்றி வர உள்ள காணிகளை பறிமுதல் செய்வதோ புது புத்த கோயில்களை உருவாக்குவதோ நிச்சயமாக அது சிங்கள மக்களுக்கும் உதவியாக இருக்காது, இந்த நாட்டுக்கும் உதவியாக இருக்காது. அது உண்மையாகவே ஒரு பொய்யையும் புரட்டையும் நிறுவனத்திற்கான ஒரு தன்மையாக தான் இருக்கும். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.